ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நவீன் vlog. ஸோ இன்றைக்கி ஒரு ஹோம் டூர் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே புதுசாக வீடு கட்டணும் அப்படின்றது ஒரு கனவாகவே இருக்கும். அந்த வீடு எப்படி கட்டலாம் அப்படின்ற ஐடியாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா சர்ச் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான ஒரு ஐடியா கொடுக்கக்கூடிய வீடியோவாக இது இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்குங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்ட்டு. ஸோ 5 BHK அப்பார்ட்மெண்ட் தான் அது. ஸோ ஒரு ஃப்ளோர்லேயும் எத்தனை BHK கொடுத்துருக்காங்க, அது என்ன அளவில் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு டிசைன், போர்ட்டிகோ என்ன அளவு, பூஜை ரூம் என்ன அளவு, ஹால் என்ன அளவு, பெட்ரூம் என்ன அளவு அப்படின்ற எல்லா ஸ்பெக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து விற்பனைக்கு தான் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன். இந்த வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இதனுடைய லொகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு, கொண்டிச்செட்டிப்பட்டி, முல்லை நகர் ஸ்பெக்ட்ரம் ஸ்கூல் பக்கத்தில் இந்த வீட்டினுடைய லொகேஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வாங்க இந்த வீட்டினுடைய ஸ்பெக்லாம் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ ஒரு வாக்கின் மாதிரி போயிடலாங்க. ஸோ வீட்டினுடைய அவுட் சைட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் அப்படின்ட்டு எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கோப்ரோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஃபுட்டேஜுமே வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாரிட்டி வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷேக்கும் இருக்காது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் நல்லா இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ட்ரு ஆயிருக்கும். போர்ட்டிகோலேருந்து உள்ளே போகும்போது கிரே வித் ஒயிட் டைல்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இது கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போது மெயின் டோர், 3 ஃப்ளோருக்குமே மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீக் குட், ஃபஸ்ட் குவாலிட்டி டீக் உள்ள தான் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் போர்ஷன் ஒன்று, ஃபேன்சியான கிளாஸ் வைக்கிறதுக்கோசரம் ஒரு போர்ஷன். அடுத்து ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோர்னுடைய ஹாலுங்க இது. ஹாலினுடைய அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11:16 அப்படின்ற மாதிரியான ஒரு அளவு. ஹாலில் வந்து ஒரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க டால்ஃபின் தீமில். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சி வித் டால்ஃபின் தீமில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இது. இது வந்து ஹால்லே ஒரு பாத்ரூம் வர மாதிரியான ஒரு டிசைன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் BHK, ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம்னுடைய அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11:10 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஜன்னல் இருக்குது, 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமுக்கு 2 சின்ன ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வைக்கிறதுக்கு ஒரு செல்ஃபு, அதே மாதிரி வெர்டிகலாக ஒரு செல்ஃபு அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் BHK-ல கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் BHK-னுடைய ஸ்பெக்குங்க. அளவு வந்து பார்த்தீங்கன்னா 11:10. டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸான தீமில் நீட்டாக ஒரு டோர் வந்து போட்டுருக்காங்க. நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ டோர்ஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோருக்குமே ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே வந்து நீட்டாக டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை உங்களால் பார்க்க முடியும். அடுத்து செகண்ட் பெட்ரூம்குள்ளே போகலாம். இது வந்து செகண்ட் பெட்ரூம். அதற்கான டோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தீமில், பெட்ரூம் டோர் ரெண்டும் ஒரே தீமில் நல்லா கிளாஸாக ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூமினுடைய அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10:10. ஸோ இது ஒரு பட்டர்ஃப்ளை தீமில் அட்டாச்சு பாத்ரூம்னுடைய டோர் இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ளே இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருந்தாங்க. எஸ், இதுவுமே ஆஃப்கோர்ஸ் வெஸ்டர்ன் டாய்லெட் தான். இது வந்து ஒரு ஃப்ளவர் தீமில் நீட்டாக இதனுடைய ரெஸ்ட் ரூம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெட்ரூம் வந்து ரெஸ்ட் ரூமோட அட்டாச் ஆகிருக்கு, ஒரு பெட்ரூம் வந்து தனியாக இருக்குது. அதனுடைய ரெஸ்ட் ரூம் வந்து ஹாலோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ 2 BHK ஹாலினுடைய இது பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன், டைனிங் ஏரியா, பூஜை ஏரியா இதெல்லாம் வந்து பார்க்கலாங்க. ஸோ இப்போ ஹாலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் தெரியுது இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் போர்ஷன். டைனிங் போர்ஷனுடைய ஒரு பக்கத்தில் வந்து கிச்சன் இருக்கு, இன்னொரு பக்கத்தில் பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனுக்குள்ள என்ட்ராய் பார்க்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோர்னுடைய கிச்சன் அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8:10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் நீட்டாக ஒரு பக்கம் விண்டோ, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிங்க், டைல்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்குமே டைல்ஸ் தான் ஒட்டியிருக்காங்க கிச்சனுக்கு. அது கிச்சன் தீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காஃபி, ஃப்ளவர், பிஸ்கட்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஒட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் கிச்சன் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கிச்சனுடைய அளவு 8:10. கிச்சன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் 8:10 இன்னொரு போர்ஷன். இது வந்து டைனிங் ஏரியாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கான ஏரியா, அதுக்கு ஒரு வாஷ் பேசின், ஒரு ஷிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. அதிலிருந்து கொஞ்சம் உள்ளே போனால் பூஜை ரூம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் போய் பார்க்கலாம். ஸோ பூஜை ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அண்டர் வாட்டர் ஸ்டோரேஜுக்கோசரம் ஒரு டேங்க்கும் இருக்க மாட்டேங்குது பூஜை ரூம் கிட்டே. ஸோ அதையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம். பூஜை ரூமுடைய அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6:8 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பூஜை ரூம் 6:8, டைனிங் 8:10, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனும் 8:10. ஸோ இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் வரதை உங்களால் பார்க்க முடியும். ரிட்டன் ஹாலுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பெட்ரூம், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் BHK பெட்ரூம். ஸோ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு. அப்படியே வெளியே போகலாம். வெளியே போகும்போது போர்ட்டிகோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11:16 அப்படின்ற மாதிரியான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ இருக்குது. மொத்தமாக ஒரு 3 கார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் அது கீழே. ஸோ 3 ஃப்ளோரில் இருக்கிறவங்களுமே 3 கார் பார்க் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல் ஷேப் பார்க்கிங்கு. ஸோ பார்க்கிங் ஸ்பேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 36:11 அப்படின்ற மாதிரியான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நீட்டாகவே இருக்குது. அதற்கான அட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்டீலில் தான் ஷீட் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் இருக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு,
ஸோ 3 ஃப்ளோர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கல் வந்து வீட்டினுடைய ஒரு மூலப்பகுதியில் கொடுத்துருந்தாங்க, அதை பார்க்க முடியும். ஸோ மேலே இந்த ஷீட் வந்து பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு தனியாக ஒரு ஷீட் போட்டிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போர்ட்டிகோ போர்ஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு தகர ஷீட் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாலிடாகவே கொடுத்துருக்காங்க, அதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம், அடுத்து பார்க்கிங்கோடைய ஸ்பெக் பார்த்துட்டோம். தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 கார் வந்து இந்த பார்க்கிங்கில் நிறுத்தலாம் அப்படின்றது சந்தேகமே கிடையாதுங்க. ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாங்க. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லேயும் வந்து நல்லா கிரிப்பாக இருக்கிறதுக்கோசரம் மேட் நல்லா ஒட்டியிருந்தாங்க, அதுக்கு மேலே டைல்ஸ் போட்டிருந்தாங்க. மெயினாக ஸ்டெப்ஸ் பிடிச்சி கை பிடிச்சி ஏறுற அந்த கைப்பிடி இது வந்து பார்த்தீங்கன்னா டீக்குட்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ அது செமையாக இருக்குது, பிடிச்சி ஏறுறதுக்கும் நல்லா இருக்குது, பார்க்கும்போது தெரியுது குவாலிட்டி. ஸோ டீக்குட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோருக்கும் ஸ்டெப்ஸ் ஏறக்கூடிய அந்த கைப்பிடி வந்து டீக்குட்லேயே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ரீச் ஆகிட்டோம். இது வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறது. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அடுத்து செகண்ட் ஃப்ளோர் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து சொல்லலாங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்னுடைய போர்ட்டிகோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதுதான் போர்ட்டிகோவில் தான் நின்றுட்டு இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர்னுடைய போர்ட்டிகோவில் தான் நின்றுட்டு இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போர்ட்டிகோவுடைய அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6:16 16 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் போர்ட்டிகோவில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய வியூ. நல்லாவே இருக்குது. வெளியே வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகோலேயே ஒரு ஃபேன் போட்டிருக்காங்க. ஸோ நீட்டாக நம்ம வெளியே உட்காந்து சில் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்குது. ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய ரூமில் போய் அது என்னென்ன அளவில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மெயின் டோருமே வந்து பார்த்திங்கன்னா டீக்குள்ள ஒரு நல்ல ப்ரீமியமான டிசைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து உள்ளே போகும்போது ஒரு பெரிய ஹாலுங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரோட வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நல்ல பெரிய ஹாலினுடைய அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 26:16 அப்படின்ற மாதிரி ஹாலினுடைய அளவு. ஹாலில் ஒரு ஃபேன். ஸோ எல்லாமே ஹால் அண்ட் பெட்ரூம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டியூப் லைட்ஸ் அண்ட் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலினுடைய ஒரு எண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் கிச்சன் உங்களால் பார்க்க முடியும், இன்னொரு பக்கம் 2 BHK ஒரு பூஜை ரூம் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த BHK-க்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதனுடைய ஒரு பெட்ரூம்னுடைய அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11:16. ஸோ மெயின் பெட்ரூம்னுடைய அளவு 11:16 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பேசியஸாகவே இருக்குது. இன்னொரு பெட்ரூம்னுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 10:10 அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போ இந்த பெட்ரூம் பெட்ரூமா? ஸோ இந்த பெட்ரூமில் டோரா பூஜி தீமில் ஒரு பாத்ரூம் டோர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை திறந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ 2 பெட்ரூமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஃபேஸிங். ஸோ டோர் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து ஒரே பெட்ரூம் தான், அதாவது ஒரே பாத்ரூம் தான் 2 பெட்ரூமுக்குமே. ஸோ அந்த சைடு இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சைடு இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வந்து இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் BHK-க்குள்ளே போய் அந்த பாத்ரூமை ஓப்பன் பண்ணி இப்போ செகண்ட் BHK பாத்ரூம் டோர் வழியே வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த BHK பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு BHK வந்து 11:16, ஒரு BHK வந்து பார்த்தீங்கன்னா 10:10. ஸோ ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து ஒரு செல்ஃப், மேலே வந்து மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, கீழே வந்து கிளாத் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு செல்ஃப் கொடுத்துருக்குது. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு, செகண்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு. அடுத்து சென்டரில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம். இந்த பூஜை ரூமுக்கு பின்னாடி போர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அப்படியே டிசைன் பண்ணியிருந்தாங்க, அது உங்களால் பார்த்துருக்க முடியும். ஸோ பூஜை ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஹாலில் இருந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது பூஜை ரூம். ஸோ இந்த பக்கம் பூஜை ரூம் பார்த்தாச்சு, 2 BHK பார்த்தாச்சு, ஹால் பார்த்தாச்சு. அடுத்து கிச்சன் போர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிச்சன் வந்து 10:10 அப்படின்ற மாதிரியான ஒரு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிச்சன் வந்து 10:10 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கிச்சன் டைல்ஸ் வந்து மேலே ரூஃப் வரைக்குமே வந்து கொடுத்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்ல பெரிய செல்ஃப் வந்து ரெண்டு ரோவாக 2 காலமாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காஃபி வித் மில்க் தீமில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக டைல்ஸும் வந்து ஒட்டியிருக்காங்க. ஒரு வாஷ் பேசன் சிங்க்கு, ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக கிச்சனுக்கான இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னுடைய அளவு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுத்துட்டிங்கன்னா 2 பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, ஒரு ஹால் இருக்குது, போர்ட்டிகோ இருக்குது, கிச்சன் இருக்குது, அவ்வளோதாங்க. பெட்ரூம்னுடைய அளவு 11:16 ஒன்று, 10:10 ஒன்று, ஹாலினுடைய அளவு 26:16 ஒன்று, கிச்சனுடைய அளவு 10:10. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னுடைய அளவுங்க. ஸோ அடுத்து செகண்ட் ஃப்ளோர் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சாச்சு, செகண்ட் ஃப்ளோர். ஸோ செகண்ட் ஃப்ளோருமே ஏறி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே டீக்குட்டில் வந்து ஏறி போகக்கூடிய அந்த கைப்பிடி, கீழே அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு மேட் ஒட்டி நீட்டான ஃபினிஷிங்கில் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஆகலை, கம்ப்ளீட்டாக அப்படியே நடந்துகிட்டே இருக்குது ஒர்க் வந்து இப்போ நம்ம போகும்போது. ஸோ இன்னுமே வந்து வீடியோ உங்கள் கையில் ஒப்படைக்கும் போது இன்னுமே ஃபினிஷிங்காக நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஃப்ளோர் ஏறினோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்ச் ஒன்று இருக்குது போர்ட்டிகோலே, அது செம்மையாக இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் வந்து வியூ பாருங்கள். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் இருக்குது, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் அந்த ஸ்டோன் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. செகண்ட் ஃப்ளோர்னுடைய போர்ட்டிகோ அப்படின்னு எடுத்திங்கன்னா முன்னாடி ரூப் செட்டப் எடுத்திங்கன்னா 16:26. ஸோ அது வந்து செகண்ட் ஃப்ளோர்னுடைய ரூஃப். இப்போ உள்ள என்ட்ரு ஆகி பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது தான், எல்லாமே காம்பாக்ட் ஆனது. ஸோ பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக என்ட்ரானோடனே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கும் ஒரு சைடில். பாத்ரூமுடைய அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5:11, கிச்சனுடைய அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5:11 தான். ஹாலினுடைய அளவு 10:10, பெட்ரூமுடைய அளவு 10:10. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்னுடைய ரூப் செட்டப்பு.
ஸோ இப்போ நீங்கள் யாராச்சும் வீடு வாங்குறீங்க அப்படின்னும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் இது 2 ஃப்ளோரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நீங்கள் இருந்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டிய கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி மீட்ரு, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி வாட்டர் டேங்க் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாக ஸ்பெக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெட்ரூம் 10க்கு 10 அளவுடைய செகண்ட் ஃப்ளோருடைய ஒரு பெட்ரூமுங்க. ஸோ பாத்ரூம் வந்து 5க்கு 11, கிச்சனும் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 11, ஹாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் அண்ட் பெட்ரூம் ஒரே சைஸ் தான் செகண்ட் ஃப்ளோரில். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனும் போட்டு கொடுத்துருக்காங்க. அது அந்த வீடியோவில் உங்களால் பார்க்க முடியுங்க. ஸோ இப்போ 3 ஃப்ளோருக்கு உண்டான பெட்ரூம்ஸ் அண்ட் ஹாலினுடைய அளவு, கிச்சன் பாத்ரூமினுடைய அளவு, அதனுடைய ஸ்பெக்கு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த கட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ போர் போட்டிருக்காங்களா, அடுத்து தனித்தனி மீட்ரு வாங்கியிருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டிருக்காங்க. ஸோ 700 அடியில் வந்து பார்த்திங்கன்னா போர் இருக்குது. வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபோர்ஸாகவே வருதுங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃபும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க. இபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஃபேஸில் 1, சிங்கிள் ஃபேஸில் 2 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இபி வாங்கியிருக்காங்க. இந்த வீட்டினுடைய மொத்த ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1700 சதுரடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டினுடைய மொத்த ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஸோ இப்போது செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே அந்த வாட்டர் டேங்க் காமிக்கிறேன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அங்கே தான் வந்திருக்கும். செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே ஏறினீங்கன்னா 3 வாட்டர் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸில் வச்சிருக்காங்க. அந்த 3லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 வீட்டுக்கு 3 ஃப்ளோருக்கும் 3 வாட்டர் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வாட்டர் கனெக்ஷன் ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. அதை உங்களால் பார்க்க முடியுங்க. ஸோ மேலே ஏறி நின்று பார்த்தா 3rd ஃப்ளோர்லேருந்து பார்த்தா இதுதாங்க வியூ, சரியான ஒரு வியூவாக இருக்குது. ஸோ அந்த ஆர்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி டிசைனுக்கோசரம் நல்லா நீட்டாக ரெயின்போ தீமில் நல்லா நீட்டாக கலராக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி அந்த கிளாஸ் இதாக இருக்கட்டும், அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது அந்த கிளாஸ் இருக்கும் இல்லையா 2 சைடும், அந்த கிளாஸ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும் நல்லா ப்ரீமியமாகவே கொடுத்துருக்காங்க. அதை உங்களால் பார்க்க முடியுங்க. ஸோ இப்போ மேலே 3rd ஃப்ளோரில் நின்றுருக்கோம். ஸோ மறுபடியும் கீழே போகலாம். ஸோ வாட்டர் கனெக்ஷன் வந்து தனித்தனியாக எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்டை. ஸோ செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே 16க்கு 26 அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போர்ட்டிகோ ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நீட்டாக வந்து நல்லா சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியே வந்து ஒரு ஃபேன் மட்டும் ஃபிட் பண்ணி வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு சில்லான ஒரு இதில் தான் இருக்குது. ஏன்னா செகண்ட் ஃப்ளோர் அப்படின்ற போது காத்தோட்டம் வந்து நல்லா ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது வந்து செகண்ட் ஃப்ளோர் போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2 ஃப்ளோரும் முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் கீழே இறங்கி போயிட்டுருக்கும். ஸோ கீழே இறங்கி போகிறதும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது ஸ்டெப்ஸினுடைய இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உட்டன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரிங் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் தாங்க. அதே மாதிரி ஸ்டெப்ஸ் இறங்கி போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா டீக்குட்லேயே அந்த உட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ 2 ஃப்ளோரும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்னுடைய டைல்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு கிரே வித் ஒயிட் டைல்ஸ் தீமில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் கீழே அந்த பார்க்கிங் டைல்ஸாக இருக்கட்டும், அந்த சுவர்னுடைய டைல்ஸாக இருக்கட்டும், அதுவும் அந்த கலரில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாவே இருக்குது. நான் சொன்ன மாதிரி 3 மீட்டர் இருக்குங்க. ஸோ 3 ஃப்ளோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக 3 மீட்டர் இருக்குது. அதே மாதிரி மோட்டர். ஸோ நான் சொன்னேன்ல போர் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ மோட்டரில் எவ்வளோ ஃபோர்ஸாக வாட்டர் வருது அப்படின்றத வந்து பாருங்கள். இப்போ போர் மோட்டர் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சாலிடாகவே ஃபோர்ஸாகவே வருதுங்க. அதை உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி கீழே கிரவுண்ட் வாட்டர் டேங்கினுடைய அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10க்கு 8க்கு 10 அப்படின்ற மாதிரியான அளவில் கீழே கிரவுண்ட் வாட்டர் டேங்க் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி செப்டிக் டேங்கினுடைய ஸ்டோரேஜ் அளவும் வந்து 10க்கு 8க்கு 10 அப்படின்ற மாதிரியான அளவில் கட்டியிருக்காங்க. ஸோ வாட்டர் பைப்லைன் வந்து பார்த்திங்கன்னா 3 பைப்லைன் வாட்டர் பைப்லைன் கொடுத்துருக்காங்க. கேட்வே வந்து பார்த்திங்கன்னா 3 கேட்வே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 3 ஃப்ளோருக்கு நல்ல தண்ணி பைப் கனெக்ஷனும் இருக்குது, போர் தண்ணியும் இருக்குது 24 ஹவர்ஸும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஃபோர்ஸ் வந்து பாருங்கள் நல்லாவே ஃபோர்ஸாகவே வருது. அது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ எந்த மோட்டர் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கு. ஸோ கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய வாட்டரே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே வருது. ஸோ அதை வீடியோவில் உங்களால் பார்க்க முடியுங்க. ஸோ இன்டீரியர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி டியூப் லைட் அண்ட் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா ஃப்ளோரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்னதாக சீலிங்கில் ஒரு டிசைன் மாதிரி வச்சு ஹை ஸ்பீட் ஃபேன் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளோருக்குமே போட்டிருக்காங்க. அதுவும் நல்லாவே இருக்குது. ஸ்விட்சஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாலிடாக நல்லா பிராண்டடான ஸ்விட்ச் பிராண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சஸுமே போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் ஓகே, அதுவும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்து கேட்டு. ஸோ மெயின் டோருக்கான கேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாலிடாக நல்லா ப்ரீமியமாக போட்டிருக்காங்க. அதையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ கேட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தனியாக ஒரு கேட்டு, அதே மாதிரி பார்க்கிங்க்குன்னு தனியாக ஒரு கேட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக கேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 போர்ஷனாக ஓப்பன் பண்ணுற மாதிரி கேட்டும் கொடுத்துருக்காங்க. அதையும் உங்களால் பார்க்க முடியுங்க. ஸோ கீழே பார்க்கிங்க்கு அந்த ரூஃப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரூஃப் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓவராலாக அந்த வீடு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறேங்க. ஸோ நீங்கள் புதுசாக வீடு கட்டுறதுக்காக இருக்கட்டும், இல்லை இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஒன் செகண்ட் வீட்டினுடைய லொக்கேஷன் தான் நான் சொல்லிடுறேங்க. வீடு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் தான்
தாங்க இருக்குது. நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர் ரோட்டில் கொண்டிசெட்டிப்பட்டியில் முல்லை நகர் அப்படின்ற ஏரியாவில் ஸ்பெக்ட்ரம் ஸ்கூல் பக்கத்தில் தான் இந்த வீட்டினுடைய லொக்கேஷன் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணி என்ன ப்ரைஸு என்ன டீடைல்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டுக்கலாங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு, என்ன மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.